ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு 6 ஏக்கர் தனித்தோப்பு தாங்க. இந்த தோட்டமானது எங்கே இருக்குது, லொக்கேட் ஆகிருக்கு, இதுக்குள்ள என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல்ல பார்க்குறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனல் லிங்க்கை வந்து நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு அக்ரிலேண்ட் வாங்கணும் இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது ஒரு 6 ஏக்கர் தென்னந்தோப்புங்க. இந்த தென்னந்தோப்பானது கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்துக்கு நியர்பையாக ஒட்டஞ்சத்திரம் டு செம்படி செல்லக்கூடிய மெயின் ரோட்லேருந்து வெறும் ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு மண் பாதையில் தாங்க அமைஞ்சிருக்கு. தார் ரோட்லேருந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒரு 150 to 200 மீட்டர் மண் பாதை போகுங்க. மற்றபடி காரு, லாரி எல்லாமே அந்த பக்கம் போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அங்கே இருக்க எல்லா தோட்டத்துலையுமே மோல்டு வீடு கட்டி அங்கங்கே ஃபேமிலியாக ஸ்டே பண்ணுறாங்க. அதனால் வந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தெரியும் எப்படி எல்லா தோட்டத்துலையுமே வீடு இருக்கான்றது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துக்கிற தோட்டத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குது. அதில் வந்து ஒரு ஃபேமிலியுமே ஃபுல்லாக ஸ்டே பண்ணுறாங்க. அவங்க வந்து அந்த தோட்டத்தை ஃபுல்லாக பராமரித்து பார்த்துக்கிறாங்க. தோட்டத்தை பார்த்தீங்கன்னா 6 ஏக்கர் ஃபுல்லாகவே தென்னை மரம் தாங்க. எங்கேயுமே கேப் எல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு ஏக்கருக்கு 80 to 90 மரம் கம்பல்சரி வச்சுருக்காங்க. 90 மரம்ன்ற பட்சத்தில் உங்களுக்கு 6 ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 540 மரம் பக்கமே வருது. இதில் காயின்னு பார்த்தீங்கன்னா சரியான காய் காய்ச்சிருக்குங்க. ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 80 வரைக்குமே காய் கம்பல்சரி ஒரு வெட்டுக்கே விழுகுது. இதில் என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, மரம் வந்து நம்மளுக்கு 20 வயசு மரங்க. கம்பல்சரி 20 வயசு நெருங்கிருச்சு மரம். 20 வயசுலேயே இருக்குது. ஆனால் காய்கறியில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை, ஃபால்ட்டுமே கிடையாது. சில மரங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப வயசாகிடுச்சுன்னா ஓரளவுக்கு காய் வந்து குறையும். இது வந்து கொஞ்சம் மலையடிவார ஏரியான்றதுனால இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நல்லா மரம் வந்து உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் மலையை பொறுத்த வரைக்கும் மலையடிவாரத்தில் மரம் வந்து உயரமாக போயிடும். ஆனால் காய்ன்றது வந்து நல்லா காய்க்கும். இந்த ஏரியா வாட்டர் சோர்ஸ் பார்த்தா நல்லா இருக்குங்க. பருவமழை கரெக்டாக பெய்யக்கூடிய இது. இந்த இடத்துல ஒரு கிணறு நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. வட்ட கிணறு, பெரிய கிணறு, நல்லா ஃபுல்லாகவே சற்று பகுதியாகவே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ஒரு கிணறு. அதுபோக உள்ள 2 போருமே அமைஞ்சிருக்குங்க. இந்த தோட்டத்தில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் வட்டின்றது வந்து நம்ம மரத்தை வெட்டக்கூடிய காயிலே கிடச்சிடும். சொத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு அசட் வாங்கி போடுற இருக்க பணத்தில், ஆனால் அதுக்குரிய வட்டி வந்து மரத்தில் வெட்டக்கூடிய காயிலே வந்துடும். நம்மளுக்கு இங்கே ஒரு ஃபேமிலியுமே இருக்காங்க. அந்த ஃபேமிலியை அப்படியே கன்னியூவாகவே பார்த்துக்கிடுவாங்க. இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கர் 35 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் போகுது. இந்த ஒரே ஒரு இடம் மட்டும்தான் விலை கம்மியாக சொல்லியிருக்காங்க. இதற்கு இவங்க கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 27 லட்ச ரூபா விலை கோட் பண்ணுறாங்க. விலை வந்து நெகோசியபிள் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஏரியா பக்கத்தில் வந்து பார்த்து விசாரிச்சா தெரியும். உங்களுக்கு ஒரு ஏக்கர் 35 லட்ச ரூபாய்க்கு மேலே தான். இப்போ நம்ம எல்லா வீடியோலுமே மேக்ஸிமம் 30 ரூபாய்க்கு மேலே தான் போட்டிருப்போம். இந்த ஒரே ஒரு இடம் தான் 27 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வந்து நம்மளுக்கு விலை வந்து சொல்லியிருக்காங்க. விலை வந்து நேரடி சிட்டிங்கில் ஓனர்கிட்ட வந்து பார்த்து குறைச்சி பேசிக்கலாம். இதே போல் வேறு ஏதாவது இடம் வேணும், லோ பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் வேணும்னு நினைக்கிற பையர்ஸ் எல்லாருமே நம்ம சேனலுக்கு லிங்க்கில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எந்த ஏரியா வேணுமோ அந்த ஏரியா எடுத்து தரேன். இதே போல் சில மீடியேட்டர் இருக்கீங்க. நம்மளோட பையருக்கு வந்து இடம் வந்து நிறைய தேவைப்படுது. மேக்ஸிமம் இடம் கிடைக்கிறதில்ல. மீடியேட்டர் யாராவது இருந்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இடம் இருந்துச்சு, இதை விற்று கொடுங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் போட்டிருக்கேன். நீங்கள் கூப்பிடுங்க. நம்ம பையர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.